Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் மேகா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட tan வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி pigmentation வந்து உங்களுக்கு இருக்கு அப்படினா அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு full வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கேன். அத பத்தின full details அதுல இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த tan ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் சொல்ல போறேன். thumbnailலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த tan ரிமூவ் பண்றதுக்கு ஃபேஸ் பேக்னா நம்மளால டெய்லி போட முடியாதுல்ல. அதனால தான் இத நான் ஒரு சோப்பா மேக் பண்ணி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது tan ரிமூவ் பண்றதுக்கு சோப் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சோப் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். நம்ம சோப் மேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு vlog பார்த்தலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் காஞ்சிபுரம் டெம்பிள் போயிருந்தேன். அதாவது சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்க இருந்து அப்படி போகும்போது தான் அதாவது பைக் டிராவல் பண்ணேன். அப்படி போகும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேன் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய ஃபேஸை மட்டும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். சன் ப்ரொடெக்ஷனால் ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி கொஞ்சம் சேஃபாக போயிட்டேன். என்னோடய கையை மறந்தாச்சு. கையும் நம்ம உடம்புல தான் இருக்குன்றதே மறந்தாச்சு. மறந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கைக்கு எந்த ஒரு SPFமே யூஸ் பண்ணாமல் அப்படியே போயிட்டேன். அப்படி போனனால வந்த பிரச்சனை தான் இந்த எனக்கு டேனு. இந்த டேனை வந்து நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இந்த டேன் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த சோப் வந்து ரெடி பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இதில் வர கிளிப்ஸ் எல்லாமே நான் காஞ்சிபுரம் கோயில் ட்ராவல் பண்ணப்போ எடுத்த கிளிப்ஸு. இது எல்லாமே வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுக்கல. கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது நான் ட்ராவல் பண்ணி. அதாவது இந்த காஞ்சிபுரம் கோயில் போனது 1 இயர் ஆகுது. நான் வந்து இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு. நான் ட்ராவல் மட்டும் பண்ணாமல் இதில் வேறு நான் ரீல்ஸ் வேறு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நின்று கொஞ்ச நேரம் ரீல்ஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது தான் எனக்கு வந்து பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு. என்னோடய கை தான் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னால் டெய்லியுமே வந்து பேக் மாதிரி போட முடியல. அதனால் இந்த மாதிரி ஒரு சோப் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து என்ன தான் இந்த சாமி மேலே வந்து நம்பிக்கை இல்லைனாலுமே வந்து இந்த மாதிரி கோயில் குளம் அப்படிலாம் போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. மைண்ட் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி கோயிலெலாம் போகும்போது கோயில் இந்த மாதிரி குளத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த மாதிரி மைண்டில் ரிலாக்ஸ் ஆகியிருக்கா, உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கா அப்படின்றது நமக்கு சொல்லுங்கள். கோபுரம் வந்து போகிறீங்களா? இதுதான் என்னுடைய டேன் ரிமூவல் சோப். என்னோடய ஃபேவரட் சோப்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சோப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஸ்கின்னில் இருக்க டேனை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின் கலருமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்குன்னு ரொம்ப வெள்ளவேலையே ஆக்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ், அந்த டார்க், அந்த டேன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சோப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த சோப் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த சோப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சோப் பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து கோட் மில்க் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பேஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை என்னால் சோப் பேஸ்லாம் வாங்க முடியாது, ஆன்லைன்லலாம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எனக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பியர் சோப் இருக்குது. பியர் சோப் வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அதுவுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அதில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப மெயின். நமக்கு இந்த சோப் பேஸ்லாம் வந்து அந்தளவுக்கு மெயின் கிடையாது. ஆனால் கோட் மில்க் சோப்புமே வந்து நம்மளோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சோப் பேஸை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து இது கரையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த சோப் பேஸ் அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அதில் தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, உட்டன் ஸ்டிக் மாதிரி எதுனா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சம் கூட அந்த கட்டி வந்து இருக்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க மெல்ட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ அந்த கீழே இருக்க தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ தான் நம்மளோட சோப் பேஸ் வந்து லைட்டாக வந்து கரைஞ்சிருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா கரைஞ்சி வரும். இந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இப்போது இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளோரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு. நம்ம ஸ்கின் டேனை வந்து ரிமூவ் பண்ணோம், நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணோம். இப்போது செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ்லேருந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனி எடுத்திருக்கேன், தேன் எடுத்திருக்கேன். தேன் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோம். நான் வந்து ரொம்பவே நரிஷ் பண்ணோம், ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கோம். ஹனி ஆட் பண்ணுறனால நம்மளோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கோம். நம்மளோட பாடியை வந்து நல்ல ஒரு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டர்மரிக் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின் டேனுமே வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போது இதில் எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சோப்பை. இப்போது இந்த சோப் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி மோல்டு இல்லை அப்படின்றவங்க வந்து ஒரு சின்ன பேப்பர் கப்பில் அந்த மாதிரி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மோல்டில் இல்லை அப்படி இல்லைனா பேப்பர் கப்ஸ் அந்த மாதிரி இல்லை கிண்ணம் அந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணம் கப் அந்த மாதிரி இருந்தால் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1 டே வந்து அப்படியே விட்டுருங்க. நான் அந்த மாதிரி ஊற்றிட்டு 1 டே அப்படியே செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அந்த சோப் வந்து எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய டேனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணிச்சு. என்னோடய டேனோட பிக் வந்து நான் இங்கே வந்து வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்து டேன் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Bye bye. பாய் பாய் சொல்லு. Bye bye.